Hi brothers and sisters, welcome to this new video. First of all, ceasefire வந்திருக்கு. இது எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் ஒரு ஹாப்பியான தருணத்தில் என்ன நடந்ததுங்கிறத பார்த்துட்டு நம்ம மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதை விட முக்கியமாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட 895 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு, 873 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. இன்வெஸ்டர்ஸ் உடைய போர்ட்ஃபோலியோ எல்லாம் கிரீன்ல மாறி இருக்கும்னு நம்புறேன். கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கும். அது இல்லாம 94.86 கிட்டத்தட்ட இருந்த ஐஎன்ஆர் இப்ப 92.35. பல காரணங்கள், அதுல ஒரு சில காரணங்கள் இந்தியா வந்து நம்ம ஈரானுக்கு வந்து இந்த கேஸ் மற்ற ஆயில் எல்லாம் வந்து ருப்பியிலேயே வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மணிக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். அதுவும் இல்லாம யூஎஸ் உடைய இதுவும் வீக் ஆயிட்டு இருக்கு, டாலரும். அதுவும் நம்ம மணிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ். இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து 5.25% சேம், அதை தான் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க ஆர்பிஐ. இது இல்லாம இந்தியா விக்ஸ் வந்து இன்னைக்கு 20% குறைஞ்சு பயம் குறைஞ்சிருக்குன்னு நம்ம முடிவுக்கு வரலாம். 20க்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. இது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ். சரி, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் சகோதரர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் விஷயமா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதை பத்தி சின்ன ஒரே ஒரு நிமிஷம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல எனக்கு அதிகமா ஒரு இது கிடையாது, ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் நான் ஸ்ட்ரைட்டாவே ஸ்டாக்குகளை அனலைஸ் பண்ணி வாங்குறேன். ஐ எம் நாட் எ செலிபிரிட்டி பர்சன், ஆல் எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குவதற்குன்னு சொல்றது இல்லை. சரி, இப்போ ஜெனரலா என்ன விஷயம் சொன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல அவர் கேட்டிருக்க கேள்வி வந்து டிவிடெண்ட், நான் மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருக்கிறதுக்குள்ள உள்ள ஸ்டாக்கு டிவிடெண்ட் வந்திருக்கு, அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் சேரும் போதே உங்கள்கிட்ட சைன் வாங்கியிருப்பாங்க, கையெழுத்துகள் பெறப்பட்டிருக்கும், உங்களுடைய அப்ரூவல் இதோட தான் வாங்குவாங்க. அதாவது டிவிடெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு திருப்பி வேறு விதமா தரப்படும். அதாவது எப்படி ஸ்ட்ரைட்டா நம்ம ஸ்டாக் வாங்கும்போது டிவிடெண்ட் நமக்கு நேரடியா பேங்க்ல கிரெடிட் ஆகுதோ, அது இல்லாம அவங்க மொத்தமா அது கலெக்ஷன் ஆகி உங்களுக்கு பல விதமான ஸ்கீம்கள் இருக்கும். அதாவது மந்த்லி, வீக்லி கூட பண்ணலாம், மந்த்லி, இயர்லி, இந்த மாதிரி இதுகள்ல திருப்பி நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது. அப்புறம் ஏற்ற இறக்கங்கள் டைம்ல எந்த ஸ்டாக்ஸ் நம்ம அதிகம் பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல அவங்களே நம்மள டிக் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க முன்கூட்டியே செஞ்சிருப்பீங்க. நீங்க உங்க புரோக்கர்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த விவரங்கள் கரெக்டா சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து 99% அவங்க கண்ட்ரோல்ல தான். அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நம்ம வந்து 1% கையெழுத்து போடுறது, விரும்பி பணத்தை போடுறது இதுவரைக்கும் தான் இருக்கு. அதே நேரத்தில் ஸ்ட்ரைட்டா நம்ம ஸ்டாக்குகளை வாங்கினோம்னா 99% நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 1% புரோக்கர். யாருன்னா இப்ப நம்ம எந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றோமோ அவங்க வந்து அது மூலியமா வாங்குறது, அவங்க நமக்கு இதுல கொண்டு போய் சேர்க்கறது, என்எஸ்டிஎல், சிடிஎஸ், இதுல அது அந்த கண்டிஷன் இருக்கும். சரியா, இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது முடிஞ்சா நான் ஒரு பெரிய வீடியோ கூட போடுறேன். மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம சாதாரணமா வாங்குறதுக்குள்ள என்ன லாபம் நஷ்டம் இதெல்லாம் போடுவோம். சரியா, ஓகே. இப்போ வந்து ஈரான் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் இது பண்ணி சீஸ்ஃபயரை இது பண்ணிருக்கு. சில அறிகுறிகள் இஸ்ரேல் வந்து யுஎஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து டைம் வந்து எடுத்துக்கிறாங்க, இந்த போற 2 வாரம் நிறுத்தி அப்புறமா ஈரானை வந்து ஒரு எண்டா முடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்களோன்னு சொல்லிட்டு சில அறிஞர்கள் கருத்து. இருந்தாலும் சில பாசிட்டிவ் சைடும் நெகட்டிவ் சைடும் இருக்குது. நம்ம மார்க்கெட் வந்து 24,000க்கு மேல க்ளோஸ் வச்சிருச்சு. ஏன்னா ஒரு பிரீத்திங் இடத்துக்கு வந்துருச்சு. 4 நாளா அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா கேண்டில் போட்டுச்சு. நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூட பண்ணோம், கடைசியா நம்ம பண்ணுவோம். அது மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் போர் ஸ்டார்ட் ஆகும்போது 4 நாள்ல ஒரே நாள்லயே ஈரானை முடிச்சிருவோம், அப்புறம் 4 நாள்ல முடிச்சிருவோம், 4 வாரத்துல முடிச்சிருவோம். இப்ப 40 நாள் போருக்கு அப்புறமாக இப்ப கூட ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஈரான் வந்து என்ன பெக் பண்ணுச்சு, அதாவது கேட்டுருச்சு, ரொம்ப என்று இது பண்ணாங்க. ஆனா இப்ப வந்து டெஹரான்ல வந்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்க ஈரான் விக்டரி மாதிரி அப்படி சொன்னாங்க. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க செலிப்ரேஷன் நடப்பாங்க. இதெல்லாம் ஒரு உயர் பதவியில் இருக்கிறவர் இதெல்லாம் ஒரு கண்டுக்காம போயிட்டாலே பிரச்சனை இல்லை. இதை வந்து அவர் வந்து ஒரு போஸ்டா சொல்றாரு, அவங்க வந்து அவங்க தான் எங்களை கெஞ்சினாங்க, இப்ப வந்து அவங்க இது பண்றாங்க அப்படின்ட்டு. பொதுவாகவே ஒரு ஆதரவாளர்கள் வந்து கொண்டாடுறது சகஜமான விஷயம். சரி, அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வந்து இந்த பிரச்சனை வந்து இது முடியுமான்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா பிரச்சனை முடியாதுங்கிற ஒரு கருத்துக்கு தான் வரணும். இருந்தாலும் பாசிட்டிவ் சைடு லாஸ்டா பாத்துருவோம். ஏன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெபனானையும் இன்க்ளூட் பண்ணாங்க. பாகிஸ்தான் சொல்லிச்சு இந்த சீஸ்ஃபயர்ல லெபனான், இஸ்ரேல் வந்து லெபனான் அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, ஹெஸ்புல்லா அவங்களோட ஃபைட்டு இருந்த போதிலும் இஸ்ரேல் அதுக்கப்புறம் சொல்லிச்சு இல்ல, ஹெஸ்புல்லா இதுல இன்க்ளூஷன் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா லெபனானை தாக்கும் போது மறுபடியும் லெபனான் திருப்பி இஸ்ரேலை மட்டும் தாக்காது, சுத்தி உள்ள அந்த யூஎஸ் பேசஸ் எல்லாம் இருக்கு,
அதெல்லாம் தாக்குவாங்க. அப்போ மறுபடியும் சீஸ்ஃபயர் வயலேஷன்ங்கிற பிரச்சனைக்கு போகும். இதனால சில பிரச்சனை இருக்கு. இரண்டாவது பிரச்சனை வந்து ஆல்ரெடி லாஸ்ட் தேர் ஃபேமிலி. ஈரான் பீப்புள் பெரிய பெரிய தலைவர்கள், அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி இதெல்லாம் இறந்தவங்க. இவங்க மிகப்பெரிய மன வருத்தமும் மன உளைச்சல்ல இருக்கிறதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் சின்ன தீப்பொறி கூட மறுபடியும் ஒரு வாரம் உண்டாக்கலாம். 168 குழந்தைகளை இழந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல பல நமக்கு வந்து டீப்பா சொல்ல முடியாது. இப்ப கூட ஒரு அட்டகாசம் தாங்க முடியாம போயிட்டு இருக்கு காசால. அங்க வந்து ஒரு பண்ணுக்காண்டியும் ரொட்டிக்காண்டியும் கீழே நின்றுட்டு இருக்காங்க. பசி பட்டினி இன்னும் இன்னைக்கு வரைக்கும் கூட சாவடிச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேல். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, நம்ம இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் சைடு என்னங்கிறத பாத்துருவோம். இன்னைக்கு வந்து ஜோசப் பயன் லெபனான் பிரசிடென்ட் இதை வெல்கம் பண்ணிருக்காரு. சிரியா வந்து ரீஓபன் பண்ணிருச்சு ஏர் ஸ்பேஸ் ஆல்ரெடி. பாகிஸ்தான் வந்து ஈரான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருச்சு இந்த சீஸ்ஃபயரை பேச வர்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவ். IAEA வெல்கம் பண்ணிருக்கு. இது அணு சம்பந்தமான இது, அதுவும் வெல்கம் பண்ணிருக்கு இந்த சீஸ்ஃபயரை. ரஷ்யா வெல்கம் பண்ணிருக்கு. மிடில் ஈஸ்ட்ல பீஸ் வரணும்னு சொல்றாங்க. அப்புறம் இது கத்தார் வெல்கம் பண்ணிருச்சு. அப்புறம் யூரோப்பியன் யூனியன் கலாஸ் வந்து இது ஒரு பாசிட்டிவ் நோட்டா சொல்றாரு. அப்புறம் இந்தியா வெல்கம் பண்ணிருக்கு. ஏன்னா இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா, ஏற்கனவே நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டோம் எனர்ஜி விஷயத்துல, இது வந்தது மிகப்பெரிய ஒரு வெல்கம் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஈராக் வந்து ஓபன் பண்ணிடுச்சு இந்த சீஸ்ஃபயருக்கு அப்புறம் வந்து சைனா வெல்கம் பண்ணிருக்கு. அப்புறம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன பண்ணிட்டாங்க, இதோட நாங்க நிறுத்திக்கிறோம், ஈரான் மேல எந்த தாக்குதலும் பண்ண மாட்டோம்னு இஸ்ரேலும் சொல்லிடுச்சு, அமெரிக்காவும் சொல்லிடுச்சு. இதெல்லாம் பாசிட்டிவ் நோட். இது இல்லாம பிரான்ஸ் வந்து லெபனானை இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஹெஸ்புல்லா சொல்லிச்சு, நாங்க சீஸ்ஃபயரை ஒத்துக்கிறோம், நாங்க வந்து எதுவும் தாக்குதல் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த நிமிஷம் வர மிகப்பெரிய லெபனான் தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கு. வரும் நிமிஷங்கள் தான் நமக்கு தெரிய வரும். நம்ம லைவ்ல பார்ப்போம் என்ன நடந்திருக்கு. அப்புறம் வந்து இவர் ட்ரம்ப் வந்து இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்றாருன்னா, சில ரிலீஃப் கொடுக்குறோம், தாரிஃப் ரிலீஃப், அப்புறம் வந்து சாங்ஷன் ரிலீஃப் கொடுக்குறோம். ஆனால் 50% தாரிஃப் யாரு ஈரானுக்கு ஆயுதம் சப்ளை பண்றாங்களோ அவங்க மேல நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அத்தியாயத்தை துவக்குறாரு, பிரச்சனையை உருவாக்குறாரு. நம்பர் 1 இப்ப இந்த இடத்துல. அப்புறம் வந்து பாகிஸ்தான் வந்து இந்த பேச்சுவார்த்தை எங்களால மட்டும் நடக்கல, இதுக்கு உறுதியான இந்த சைனா, சவுதி அரேபியா, கத்தார், துருக்கி, ஈஜிப்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சியில தான் இந்த போற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறதாக சொல்றாங்க. சரிடா. அப்புறம் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல இன்னும் பிரச்சனை இருக்குது, அங்க கன்னி வெடிகள் இருக்கலாம்னு ஐயம் இருக்குதுங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தாய்லாந்துடைய ஷிப் வந்து அங்க வெடிச்சிருக்கு. அதாவது அந்த இன்ஜின் ஏரியால 3 பேரும் இறந்துட்டாங்க அதை பாஸ் பண்ற இடத்துல. இப்போ அந்த கன்னி வெடிகளை எல்லாம் நீக்கிறது எப்படி? கன்னி வெடிகள் இருக்குன்னு ஈரானும் சொல்லல, அமெரிக்காவும் சொல்லல. ஆனா பயப்படுறாங்க அந்த ஏரியாவுக்கு போறதுக்கு. ஏன்னா ஈரான் வழிவிட்டா மட்டும்தான் இந்த பக்கமா போப்பா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா மட்டும்தான் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி அங்கங்க வெடிப்புகள் நடந்திருக்கு. அதை வச்சு ஒரு பயம். இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை தாய்லாந்துல 3 பேர் இறந்திருக்காங்க. அப்புறம் வேன்ஸ் சொல்லியிருக்காரு, இந்த சான்ஸை பயன்படுத்தி ஈரான் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்காரு. வேன்ஸ் கடைசி இஸ்ரேல்ல வந்திருக்காரு துணை பிரசிடென்ட். இருந்தாலும் வேன்ஸ் யாருங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் வந்து ஈரான் சொல்லியிருக்கு, ஃபிங்கர் ஆன் ட்ரிகர், ரெடியா இருக்கிறோம், பிரச்சனை எது வந்தா உடனே மறுபடியும் வார ஸ்டார்ட் பண்ணுவோம் அவங்களும் பதிலுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நோ யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். இதைத்தானே ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து என்ன சொல்றாங்க, எங்கள்கிட்ட அந்த அணு சக்திக்கான நாங்க எதுவுமே பண்ணல. ஒரே நிமிஷம். அதாவது எலெக்ஷன் டைம்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த மாதிரி சவுண்டுகள்லாம் வரும். ஓகே, இந்த சவுண்டு போய்க்கட்டுமா? ஓகே, சவுண்டு போய்க்கட்டும். எல்லா இடத்துலையுமே இந்த சவுண்டு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இன்னும் ஒரு 10-12 நாள். சரி, இப்போ வந்து உலகமே வந்து பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகி கேஸ் ப்ராப்ளம், ஆயில் ப்ராப்ளம், இந்த சூழ்நிலையில இந்த ஒரு போர் நிறுத்தம் வந்திருக்கு, சீஸ்ஃபயர். இது ஒரு பிளஸ்ஸா தான் நம்ம எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணுவோம். சரியா? சரி, இப்போ வந்து காலையிலேயே கிஃப்ட் நிஃப்டி அப்டேட்னால கேப் அப் சொல்லி டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபேக் ஐடில ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். எனக்கு ஆதரவு அளிக்கிற அனைவருக்கும் வேண்டி மறக்காம லைக் பண்ணுங்க, அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க மார்க்கெட்டை பத்தி இன்னைக்கு அனலைஸ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் மாத்திடுறேன். இந்த இடம் தான் எஸ்டர்டே க்ளோஸ் 23
123, இன்று ஓபன் 23,855, 725 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. 150 பாயிண்ட்ஸ் அதுல இருந்து மேல, அதாவது 875 பாயிண்ட் இன்னைக்கு ஃபுல்லா முடிஞ்சது. அப்படியே மேல ஹையர் ஹை போட்டு அப்படியே மார்க்கெட் பாசிட்டிவா முடிஞ்சது. டே கேண்டில் மாத்திடுறேன். இந்த கேண்டில் தான் நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஓபன் 23,855, ஹை 24,025, லோ 23,828, க்ளோஸ் 23,997, 3.25% அப் 870 பாயிண்ட்ஸ் அப்ல முடிஞ்சு. இன்னைக்கு வந்து கிரீன் கேண்டில் கேப் அப்க்கு அப்புறம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. ரைட்டா, இன்னைக்கு டாப் கெய்னர் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 10% அப், அதான் 2% 8% அப், டிஎம்பிவி 8% அப், இண்டிகோ 8%. டாப் லூசர் கோல் இந்தியா 3% டவுன், டெக் மஹிந்திரா 1.5% டவுன், நெஸ்டில் இந்தியா 3% டவுன், விப்ரோ 1/2% டவுன். ஹெவி வெயிட் ஆனா HDFC 5.5% அப், ஐசிசி பேங்க் 5% அப், ரிலையன்ஸ் 3.5% அப், ஸ்டேட் பேங்க் 3% அப், ஏர்டெல் 1.5% அப். செக்டர் வைஸ்ல ரியல் எஸ்டேட் வந்து 6.5% அப், ஆட்டோ செக்டர் 6.5% அப், பேங்க் செக்டர் 5% டவுன். பாக்கி எல்லா செக்டருமே கிரீன். ஐடி செக்டர் மினிமம் 1/2% அப்ல போய் முடிஞ்சது. ரைட்டா, பேங்க் செக்டர் பத்தி பாத்துருவோம். எஸ், இந்த கேண்டில் தான் நிப்டியை தொடர்ந்து மேல போயிடுச்சு. நாளை நாள்ல 49,954 டு 55,728, 6,000 பாயிண்ட்ஸ் 10% கீழே இருந்து மேல போயிடுச்சு. மூவ்மெண்ட் பாருங்க, ரொம்ப ஃபாஸ்டா போயிருக்கு. இன்னைக்கு 54,792 டு 55,778, கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு அப். எல்லா பேங்க்குமே இன்னைக்கு கிரீன்ல தான் முடிஞ்சது. அதிகபட்சமாக யூனியன் பேங்க் 8% அப் ஆச்சு. குறைந்தபட்சமாக ஸ்டேட் பேங்க் 3%ல முடிஞ்சது. ஓகே, அடுத்தது வந்து கோல்டு. இந்த $4,800 இருக்கு. அதிகபட்சம் 5,602 வரை போச்சு. கீழே 4,099 வரை சமீபத்திய லோ. இப்போ சென்டர்ல மிடில்ல அது இதா இருக்கு. இது வந்து ஒரு பேரலல் சேனல் நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருந்தோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் சில்வரும் சேம் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுது. அதே நேரத்தில் இது லோயர்லோ ஃபார்ம் பண்ணி கீழ் நோக்கி போறதுக்கு முயற்சி பண்ணுது சில்வர். அதே மாதிரி பிட்காயின் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகி 71,712 ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி யுஎஸ் ஆயில் கிட்டத்தட்ட 16% டவுன் ஆகி 93 கீழே யுஎஸ் ஆயில் இருக்கு. அது உலக மார்க்கெட்டுக்கு ஒரு ஹாப்பியான தருணம். ஓகே, அடுத்தது வந்து இது பாருங்க, ஆயில் பாருங்க, மேல டபுள் டாப் டச் பண்ண உடனே கீழே எப்படி ஃபால் விழுந்த மாதிரி காமிக்குது. டெக்னிக்கலா இதெல்லாமே ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு இது. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லாமே கிரீன் தான், ஒன்னு விடாம ஆல் கிரீன். எல்லாரும் ஹாப்பி, எல்லாரும் கிரீன்ல இருந்துட்டு இருக்கோம். எஃப்ஐடி ஆக்டிவிட்டி பொறுத்தவரை இன்னைக்கு 2,000 கோடி தான் வித்திருக்காங்க. அவங்களும் விற்கிறத கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அது ஒரு ஹாப்பி சைடு தான். ஆனா இந்த ஒரு 7 நாள் ட்ரேடிங் செஷன்ல 35,000 கோடி வித்திருக்காங்க. அதுதான் ஒரு நெகட்டிவான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி லைவ்ல சில நியூஸ் பார்த்துட்டு டெக்னிக்கலா பார்த்து இது முடிப்போம். லேட்டஸ்ட் கேன் சேஸ் யுஎஸ் ஸ்டாக் மோர் தென் 13,000 டார்கெட்ஸ். இது வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க என்ன நடந்துச்சு போர் விஷயமா அது பேசுறதுல 13,000 டார்கெட்டை நாங்க வந்து தகர்த்திருக்கோம்னு சொல்றாப்புல. அதே மாதிரி சீஸ்ஃபயர் வந்து ஒரு பாஸ் தான், நிப்பாட்டி தான் வச்சிருக்கோம் போற அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து will never ever possess nuclear weapon நாங்க அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்றாரு அமெரிக்காவுடைய ஆபீசர். இதை தானே ட்ரம்ப் ஈரான் மட்டும் நாங்க நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லை, ஒரு நாள் கூட சொன்னது இல்லை. அவங்க வந்து செக் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அவங்க வந்து எனர்ஜிக்கான யூஸ் பண்றதுக்கு ரஷ்யாவை கூட இது வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு தெரியும். இருந்தாலும் இது ஒரு காரணமா சொல்லி ஏற்கனவே மிகப்பெரிய பாம்பு வேற போட்டு நாங்க அழிச்சிட்டேன்னு வேற சொன்னாங்க. என்னத்த சொல்றது. ஓகே, இது பாருங்க, லெபனான்ல இஸ்ரேல் வந்து தாக்குதல் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி ஓகே, அவங்க ஹிஸ்டாரிக் சக்சஸ் யூஎஸ் சொல்றதும் ஈரான் வந்து நாங்க சக்சஸ் சொல்றதும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து காலம் தான் பதில் சொல்லும். ஓகே, இப்போ வந்து நம்ம டெக்னிக்கல் போயிடலாம். எஸ், பெருசு பண்ணிடுறோம். ஏற்கனவே நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி கீழே வந்து இந்த இது வரும்போதெல்லாம் மேல பவுன்ஸ் பேக் ஆகும் ஆயிருக்கு. அதே மாதிரியே பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட மிடில் ஆஃப் த பேட்டர்ன் வந்துருச்சு. இது வீக்லி கேண்டில் மிடில் ஆஃப் த பேட்டர்ன் வந்துருச்சு. இனிமே இதுவும் புஷ் பண்ணி இது தொடர்ந்தால் மேல் நோக்கி நகர்ந்து போறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கிறது. டே கேண்டிலுக்கு மாத்திடுறோம். நாளே கேண்டில் மேல கிட்டத்தட்ட 22,000 டு 24,000 1,800 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. வரும் நாட்கள்ல எவ்வளவு வேகமாக மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். பாசிட்டிவா இருக்கும் எல்லாரும் நம்புவோம். இந்த வீடியோ பயனுள்ளதா நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.